எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால். என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்று நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனைய நம்ப செய்யணும். அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில கொடுக்கிறார் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இந்த காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. என் அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே, பொதுவா மிதுன ராசியில பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகள், அதே போல் இந்த ராசி அதிபதிகள், இவங்க எல்லாரும் உங்களுக்கு நன்மையே செய்யணும், நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமான் சிவபெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆகையால் என்னைக்குமே உங்களுக்கு இந்த ராசி அதிபதிகள் கண்டிப்பாக நன்மையை மட்டும்தான் உங்களுக்கு செய்வாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு வராது, கவலை வேண்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பல பெயர்ச்சிகளை நம்ம நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு மற்றும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் இருக்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட், அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக தேவைங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு தோல்வின்றது வராதுங்க. அதே போல் தோய்வுன்றதும் வரக்கூடாதுங்க. அதாவது உங்களுக்கு தோல்வியும் தோய்வும் வரவே கூடாதுங்க. அப்போ இந்த தோய்வுன என்னங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், வேண்டாம் என்னால் முடியாது, அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை ஆகவே ஆகாது அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ தான் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கணும், ஓடணும். அப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயம் அதிகமாக சூழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மிதுனத்தை பயம் சூழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அப்போ இந்த பயத்தை யார் போக்குவா அப்படின்னு கேட்டால், மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய பயத்தை போக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சிவபெருமான் தாங்க. இவர் மட்டும்தான் உங்களுடைய பயத்தை போக்குவாருங்க. அதாவது ஆருத்ர நட்சத்திரத்தில் பிறந்த எம்பெருமான் சிவபெருமான் தான் உங்களை சூழக்கூடிய அந்த பயம், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவபெருமான் தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டிங்க. ஆகையால் மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த பயம், இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பாருங்கள், கடவுள் பார்த்துக்குவாருங்க. அப்போ இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி இருக்கணும், நாளைக்கு இந்த சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதாவது மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எப்படி இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேங்க. இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தொன்றுக்கென்றே அலைவான், கேளிக்கைக்கு ஆளாகுவான், கண்டு கொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. இதை நல்லா ஒரு முறை கேட்டுக்காங்க. அதாவது தொன்றுக்கென்றே அலைவான், கேளிக்கைக்கு ஆளாகுவான், கண்டு கொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே. அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இது தாங்க. அதாவது
நல்லது செய்யணும்னு நினைச்சு தொடர்ந்து அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க மிதுனம் ராசி அன்பர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் என் குடும்பத்தில் யார் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பொதுநலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. அப்போ நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அது குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அதே போல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கிராமமாக இருக்கட்டும், உங்களுடைய ஊராக இருக்கட்டும், உங்களுடைய மாவட்டமாக இருக்கட்டும், எல்லாரும் மக்களும் நல்லா இருக்கணும், நோய் நொடி அண்டாமல் சிறப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் மட்டும்தாங்க. இப்படி மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்கின்ற மிதுனம் ராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையிலும் சரி, பொது சேவையிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே போல் தன்னலம் பார்க்காம உழைக்கக்கூடியவர்களும் யாருன்னு கேட்டால் நீங்கள் தாங்க. அதே போல் நீங்கள் ஒரு உயர் அதிகாரிகளாகவே இருந்தாலும் கூட அந்த அதிகாரத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன வேலைக்காக நம்ம வந்தோமோ அந்த வேலையை தனக்கு கவலை இருந்தாலும் சரி, தான் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே பார்க்காம மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தாங்க மிதுன ராசி அன்பர்களே. இப்படி பொது நலத்தோடு உழைக்கக்கூடிய உங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொன்றுக்கென்றே அலைவான், கேளிக்கைக்கு ஆளாகுவான், கண்டு கொள்வாய் அவனே ஞானத் தங்கமே. அதாவது தொண்டுனா என்னங்க? மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பது, நல்லது செய்யறது, மற்றவர்களையே நினைத்து வாழ்வது தாங்க தொண்டு செய்யறது. இந்த கலியுகத்தில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறது தான் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொன்னால் பொதுஜன லாபாதிபதி யாருன்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்களே உங்களை தான் சொல்ல முடியுங்க. அதாவது பொதுஜனங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதே பொதுஜனங்கிட்ட விரோதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் தாங்க. ஏன்னா இவங்களுடைய பொது சேவை, உங்களுடைய பொது சேவை பல பேருக்கு பிடிக்காதுங்க. கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. பொதுவாக எல்லாருமே, அதாவது நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வார்த்தை சொல்ல வராங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் சம்பாதிக்கிறதுக்காக அலையக்கூடியவர்கள், மிதுன ராசிக்காரர்கள் காசுன்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள், மிதுன ராசிக்காரர்கள் பணம்னு சொல்லிட்டா என்ன வேலைனாலும் செஞ்சிடுவாங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் மிதுன ராசியை பார்த்து தவறாக தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொன்ன போனால் மற்றவங்க யாரும் மிதுன ராசியை புரிஞ்சிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மிதுன ராசிக்காரங்க பணத்துக்கு ஆசைப்படலைங்க, தனக்கு கொடுத்த வேலையை பணியை சரியாக செய்கிறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தொண்டுன்னு இருக்கும்போது மற்றவர்களுடைய கேளிக்கைக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. அதாவது மற்றவங்களுடைய பேச்சுக்கு ஆளாகிறீங்க. உதாரணமாக ஒரு மிதுன ராசிக்காரர் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு கல்யாணம் மேரேஜ் பண்ணி ரொம்ப நாளாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு செக்கப் பண்ணுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது மற்றவங்களுடைய கேளிக்கைக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. இவன் கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்தை குட்டி கூட இல்லை, குழந்தை பாக்கியம் கூட இல்லை, அப்படின்லாம் ஒரு கேளிக்கை பண்ணுவாங்க. அதுவே பாருங்கள், நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாருமே எவனுமே ஒரு நல்லதை சொல்லி வழி காமிக்க மாட்டாங்க. அதுவே நாம் ஒரு வேளை ஒரு கஷ்டத்தால் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு நல்லது சொல்லுவாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் நல்லது சொல்லி என்ன ஆக போகுது? அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னே வழி காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம முன்னேறி போயிருக்க மாட்டோங்களா? ஆனால் மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்பயுமே மிதுன ராசிக்காரர்கள் முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் மனிதனோட பிறவி குணம்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே எவனாவது ஒருத்தன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி வந்திருக்கணும், ஏன் நீ இப்படி பண்ண, இப்படி தான் எல்லாம் கேள்வி கேட்குவாங்க.
அப்ப இப்படி தான் நீங்க மிதுன ராசிக்காரர்கள் மத்தவங்களுடைய கேளிக்கைக்கு நீங்க ஆளாகுறீங்க. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா பிரச்சனைகள நீங்க சந்திச்சிருப்பீங்க. கேலி கிண்டலுக்கு ஆளாகியிருப்பீங்க. இப்படி கேலி கிண்டலுக்கே நீங்க ஆளானாலும், இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சங்கடங்களை நீங்க சந்திச்ச மிதுன ராசிக்காரர்கள், மறுபடியும் நீங்க கொஞ்சம் கூட கவலையே படாம, அடுத்ததா ஒரு ஹெல்ப் செய்ய நீங்க தயாராயிடுவீங்க. அடுத்ததா ஒரு தொண்டு செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. அதேபோல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாவே ஒரு குணம் இருக்குங்க. இவங்க எப்பயுமே ஒரு சண்டை, சச்சரவு, குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான தன்மை இவங்க கிட்ட கிடையாதுங்க. அந்த எண்ணமும் இவங்க கிட்ட கிடையாதுங்க. ஆனா மத்தவங்களுடைய பார்வையில நீங்க ஒரு குழப்பவாதியா தான் காட்சி அளிப்பீங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடவுள்ல பாதி நீங்க. அதாவது கடவுள்ல பாதினா, மத்தவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள். அதாவது நீங்க உதவி செய்வீங்க. அவங்க யாராக கூட இருக்கட்டும். அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க போய் ஏதாவது ஒரு உதவிய செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்ப அந்த மனசு யார்கிட்ட இருக்குன்னா, மிதுன ராசிக்காரர்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆனா, இது மத்தவங்களுக்கு பிடிக்காது. உங்க மேல ரொம்ப பொறாமப்படுவாங்க. இதனால தான் உங்களுக்கு சில சமயங்கள் இல்ல, பல சமயங்கள்ல உங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படுதுங்க. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தா, நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா, நீங்க முன்னேற்றத்துக்கு வந்துடலாங்க. ஆனா அத விட்டுட்டு, தயவு செஞ்சு மத்தவங்க என்ன சொல்லுவான், மத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னு தயவு செஞ்சு பின்தங்காதீங்க. பின்னோக்கி போகாதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு மனப்பிரச்சனை இருக்கு. என்னால இந்த கடன தீர்க்க முடியுமா? என்னால இத ஜெயிக்க முடியுமா? அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சது போதும். உங்களுக்கு விடை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசன்கிட்ட இருக்குங்க. அப்ப நீங்க அந்த முழு மனசோட யார நம்பணும் அப்படின்னா, ஈசன முழு நம்பிக்கையோட நம்புங்க. ஏன்னா இது எல்லாம் அவனுடைய செயலுங்க. அவனுடைய நாடகம். அப்போ முக்கியமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே மத்தவங்க பேச்ச தயவு செஞ்சு காது குடுத்து கேட்காதீங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அத தயவு செஞ்சு காது குடுத்து கேட்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, அப்படி ஒவ்வொரு முடிவுக்கும், ஒவ்வொரு முயற்சியும் நீங்க பின்தொடர்ந்து வாங்க. பின்னோக்கி மட்டும் போவாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க செய்யுங்க. அந்த சிவ கடாட்சம் உங்ககிட்ட இருக்குங்க. அந்த சிவபெருமானுடைய சிவ கடாட்சம் உங்ககிட்ட இருக்குங்க. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்துல குழப்பமே வேண்டாங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்ல. அதாவது மிதுன ராசிக்காரர்களே, இந்த நேரம் உங்களுக்கு குழப்பங்கள் இல்ல. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம், படபடப்பு மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு பயம். அப்ப இந்த பயத்த போக்குறதுக்கு விடை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த ஆண்டவன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடைய கொடுப்பாரு. அந்த பயத்தையும் கண்டிப்பா போக்குவாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரேங்க. அதாவது மிதுன ராசி அன்பர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தில திருமணஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இங்க ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு, ஆலயம் இருக்கு. அதாவது சுகந்த பரிமள ஈஸ்வரர், அம்பாள் பெரியநாயகி அங்க வந்து குடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க நேர்ல தரிசனம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக சொல்றேங்க, ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதேபோல அந்த ஆலயத்தில நவ கிரகங்களுக்கு வந்து எப்பயுமே தண்ணீர்ல அபிஷேகம் பண்றாங்க. அதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய பேர், நட்சத்திரத்த சொல்லி நீங்க புக் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணுங்க. புக் பண்ணிட்டு 9 அல்லது 27 முறை நீங்க வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே சீக்கிரமாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நல்லது நடக்குங்க. அதேபோல நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, எது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அதேபோல மிதுன ராசி அன்பர்களே, நீங்க அந்த ஆலயத்துல உள்ள அம்பாள் பெரியநாயகிய மனதார வணங்குங்க, வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள அனைத்து பிரச்சனைகள், பயம்,
பிராபலங்கள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக நீக்கி உங்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பாளுங்க. ஆகையால் மிதுனம் ராசி அன்பர்களே, நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம், அந்த கடவுளுடைய உருவம் கொண்டவங்க நீங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பயம் போகணும், கண்டிப்பாக பயம் போகி ஆகணும், உங்களுடைய பிரச்சனை தீர்ந்தாகணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுடைய கண் டிஸ்டியில் சிக்கி இருக்கிறீங்க, அதாவது கல்லடிப்பட்டு நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க. இதுதான் ஆணித்தரமான உண்மையான விஷயம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காங்க. அதனால தான் நீங்கள் பல விஷயங்களை கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள். இது இந்த அளவுக்கு செலவாகிடுமா, நாம் ஜெயிக்க முடியுமா, அப்படி பல யோசனைகளில் நீங்கள் இருந்து பயப்படுறீங்க. அதனால் மிதுன ராசி அன்பர்களே, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் எங்கேயாவது கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் கலந்துக்காங்க. அப்படி நீங்கள் கலந்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற கண் டிஸ்டிகள், போராமைகள் இது எல்லாமே விலகுங்க. உங்கள் மேலே இருக்கிற கெட்ட எண்ணம், தீய சக்திகள் அனைத்துமே விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் நடக்கலைனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை, பௌர்ணமி நாளில் உங்களுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு கோவிலில் யாக வேள்விலாம் நடத்துவாங்க. அந்த யாக வேள்வியில் தயவு செஞ்சு கலந்துக்காங்க. அப்படி நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற டிஸ்டி எல்லாமே போகுங்க. முடிஞ்ச வரைக்கும் கற்பூரத்தை ஏந்தி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சியும் சரி, முன்னேற்றமும் சரி, இது எல்லாமே மற்றவர்களுக்கு பொறுக்க மாட்டாங்க. உங்கள் மேலே போராமப்படுறாங்க. நீங்கள் ஏதாவது ஜெயிச்சிடுவீங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்து பயப்படுறது, நீங்கள் அவங்கள பார்த்து பயந்து உங்களுடைய முயற்சி எல்லாமே தோல்வியாக முடியுதுங்க. ஆகையால் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக சால்வ் பண்ணுங்கள். ஆகையால் இது உங்களுக்கு சரியான நேரம். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, இல்லை உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. ஆகையால் இதை மட்டும் நீங்கள் செய்யும்போது 100% உங்களுக்கு தெய்வ பலம் இருக்குங்க. எல்லா பிரச்சனையுமே முடிய போகுதுங்க. அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகி சிறப்பாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலை வேண்டாம் மிதுனம் ராசி அன்பர்களே. அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.